சொல்லி இந்த பல்பு பாருங்க கொஞ்ச நேரம் எரியும். ஆ தெரியுதுங்களா? மூஞ்சிக்கு நேரா காட்டுங்க. மூஞ்சி மூஞ்சிக்கு நேரம் நேரா வரல. கண்ணுக்கு நேரா வைங்க. உங்க கண்ணுக்கு நேரா வைங்க. இந்த கண்ணுக்கு பாருங்க அது கொஞ்சம் நைட்டெல்லாம் நல்லா எரிஞ்சுட்டு இருந்தது. நல்லா எரிஞ்சுது நைட்டு. இந்த பாருங்க தெரியுதுங்களா? இப்ப நேரா காட்டுங்க. எரியுது பாருங்க. அதே கால் உடைஞ்சு போச்சு. அதாவது இது லூஸ் ஆ, ஆயிருக்கும். இது வந்து இப்ப லேசா ஆமா ஆமா. லூஸ் ஆட்டினா எரியுது பாருங்க. லூஸ் ஆயிருச்சு. ம் ம் இது சரிங்க. தண்ணியில இதை போட்டு டைப் பண்ணணும். காஞ்சினே சரியா பேர் ம் தண்ணியில போட வேண்டாம். இப்ப மேல காட்டுக்கு இப்படி பாரு எரியுது. நைட்டு நல்லா ஜோரா எரிஞ்சிட்டு இருந்தது நைட்டெல்லாம். அது வந்து இப்ப ம். தண்ணியில ஊர்னம் காட்டி இந்த பசையெல்லாம் போயிருக்கும். அது புதுசா ஒட்ட ஆ வை. புதுசா ஆ பிரிச்சு ஒட்ட ஆ சரி. புதுசா பிரிச்சு வச்சா ஆ இந்த பாருங்க இப்ப நல்லா இருக்கு பாருங்க. அது என்ன பண்ணணும்னா மறுபடியும் லூஸ் மறுபடியும் ஒரு நாள் ஒட்ட வச்சுக்கணுங்க. பிரிச்சு லூஸா ஒரு நாள் இருக்கு. ஒட்ட நல்லா வச்சு டைட் பண்ணுங்க. ம் மறுபடியும் ஒட்ட வைக்கணும். மறுபடியும் சரிங்க. கட் ஒட்ட வச்சு நல்லா வேணும். பச்சை விளக்கு போட்டுங்க. ம். பச்சை ரெடி வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆ ஒரு 4 ஆ வாங்கிட்டு சரிங்க. பச்சை பளிச்சுன்னு எனது 3 கலர் இது எல்லாம் ஒரே தான். இந்த 3 ம் கலர் இருக்கு பாருங்க விட்டு விட்டு. ம் இது கண்டுபிடிச்சாச்சுமா. ம் இதுதான் பேரு. ம் இதுதான் இந்த ஆற்றலை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு கட்டாயம் நோபல் பரிசு. ம் கட்டாயம் நோபல் பரிசு இந்த உண்டு. உடம்பு எப்படி இயங்குதோ, இந்த உடம்பு சக்தி உள்ள ம் போனாலும் உள்ள இருக்கிற அந்த விஷம்லாம் வெளிய போகுது. உள்ள இருக்கிற விஷம்லாம் ம் அருமையா எரியுது ம் பாருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். நான் வந்து நேரா நல்லா காட்டுறேன். நீங்க இருக்கு. என்ன இப்படி இப்படி காட்டுறீங்க. இப்படி காட்டுறதுனால அந்த ம். வெளிச்சம் தெரியல. நேரா இப்ப இப்படி பாருங்க. காட்டுங்க. இப்படி என்னையாட்டு காட்டுங்க. ஆ திருப்புங்க அப்படியே. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இப்படி திருப்புங்க. நல்லா திருப்புங்க. திருப்புங்க இப்படி திருப்புங்க. இன்னும் திருப்புங்க. இன்னும் திருப்புங்க. இன்னும் திருப்புங்க. இன்னும் திருப்புங்க. இன்னும் திருப்பு, இன்னும் திருப்பு, இன்னும் திருப்பு. இன்னும் திருப்பு. இப்பதான் வெடிச்சுது. இப்படி காட்டுங்க. என்னங்க இது? நான் இப்படி காட்டணும். ஆமா உங்களுக்கு காட்டணும் இல்லையா? ஆமா ஆமா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து நேரா இந்த கேமரா கிட்ட கொண்டு போங்க. ஆமா ஆமா. லென்ஸ் கிட்ட கொண்டு போங்க. கேமரால லென்ஸ் இருக்கும். இந்த மேல பாருங்க சின்னதா கண்ணுக்கு தெரியாத இருக்கு. அது கூட பளிச்சு எப்படின்றது எப்படி தெரியுது பாருங்க. ம் ம் ஆனா அந்த கேமரா கிட்ட வைக்கிற உள்ள அந்த கண்ணுக்கு தெரியாம மேல ஒரு கேமரா இருக்கும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது கிட்ட கொண்டு கேமரா போனு கிட்ட போங்க. போனு கிட்ட அப்படியே அந்த லைட்ட கொண்டு போங்க. போனு கிட்ட கொண்டு போங்க. அப்படி போதும் 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 விடுங்க. ம் இப்ப பாருங்க எப்படி தெரியுது. இதுதான். இப்ப பாருங்க ஃபோனுன்னா இதான் ஃபோன். பாருங்க. இதானே ஃபோனு. ம் பாருங்க இதான் ஃபோனு. சரியா? இந்த ஃபோனு கிட்ட இந்த இடத்துல மேல கிட்ட. நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு கேமரா இருக்கும். அங்க கொண்டு ம் பளிச்சுன்னு இத பாருங்க. இப்ப பாருங்க. அப்ப மூஞ்சியே இப்ப அதுல பட்டு உங்க மூஞ்சியே சிகப்பா மாறுது. உங்க மூஞ்சியே ஆரஞ்சா மாறிடுது. ம் அந்த வெளிச்சம் பாரு நான் எப்படி பண்றேன் பாருங்க. அதுதான் இது. ம் பாரு எத்தன பேர் நேரம் எரியுது பாருங்க. இதுதான் இந்த ம் கேமரா காட்சி. இது அப்படியே கொஞ்சம் பின்னாடி கொண்டு வாங்க. இப்ப பாருங்க. போதும், போதும், போதும். இப்ப மூஞ்சிய உங்க அப்படியே மின்றது அப்படியே ரைட், ரைட், ரைட். என்ன வெளிச்சம் அடிக்குது பாருங்க. இப்படித்தாங்க. எப்பவுமே இப்படி காட்டி நீங்க இப்படி காமிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமா. நான் இப்படி காமிச்சிட்டேன். சரிங்க. இதெல்லாம் சொன்னா தான் புரியுது. யாருக்குமே தெரியாதுங்க. என்ன பள்ளிக்கூடத்துல செஞ்சிருப்பீங்களா? உலகத்திலே வந்து வள்ளலார் இருக்கார் இல்லையா? வள்ளலார். ம் வள்ளலார் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பட்டிருக்கேன் ஐயா. இங்க தானே சென்னையில இருக்குதே இல்ல. சென்னையில தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வடலூர், 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 வடலூர். வடலூர். சென்னையில தான் அவர் வாழ்ந்தாரு. அவர் என்ன பண்ணாரு சென்னையில தெரியுங்களா? அவர் சென்னையில தான் 7 கிணறுன்னு சொல்லுவாங்க. 7 கிணறு பகுதி. சிவகுருன்றவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஐயா. மாசத்துக்கு ஒரு நாள் வந்து சென்னையில. அது என்னன்னா குருவா என்னன்னு அதெல்லாம் தெரியல. சரி. ம் நான் வள்ளலார பத்தி ம் பேசுறேன். ம் வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியுங்களா? தண்ணீர தண்ணீல விளக்கரித்தார்ன்னு வரலாறு இருக்கு. தண்ணீல விளக்கரிச்சார். ம் ம் என்ன தண்ணீல விளக்கரிச்சார். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? ம் தண்ணிக்குள்ளே விளக்கரிக்கிற மாரி கண்டுபிடிச்சேன். ம் தண்ணீலே விளக்கரிக்கிறதே பெரிய உலக அதிசயம் அது. ஆனால் ம் தண்ணிக்குள்ளேயே விளக்கரியுது. புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க. பழனிவேல் தண்ணி வெளியே வருது. பழனிவேல் இருக்கீங்களா? ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. வள்ளலார் வந்து தண்ணிக்கு மேலதான் விளக்கரிச்சாரு. தண்ணிக்குள்ளே எரியுது. ஆமா. இது தண்ணிக்குள்ளே விளக்கரியுது. தண்ணிக்கு மேல விளக்கரிச்சு உலக புகழ் பெற்றாரு வள்ளலார். ம்
ஆனால் நான் கண்டுபிடிச்சது என்ன, தண்ணிக்குள்ள விளக்கறியுது. என்னது தண்ணிக்குள்ள விளக்கறியுது. இது? என்ன அதிசயங்கிறீங்க இது? தண்ணிக்குள்ள எப்படி விளக்கறியும்? நீங்க படிச்ச அறிவியல் என்ன சொல்லுதுங்க ஐயா? பழனிவேல், நீங்க படிச்ச ஐயா அறிவியல் என்ன சொல்லுது? முதல்ல பேட்டரி தண்ணிக்குள்ள போட முடியாது, தண்ணிக்குள்ள விளக்கு வேற எரியுது. அப்ப தண்ணிக்குள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சு வேற எரியுது. என்னது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சு வேலை செய்யுது. இப்ப என்னன்னா ஆ, அது ஜீரோ ஸ்டேட் போகும்போது அந்த லைட் ஒளி ஆற்றல் வந்து வெளியில அமிச்சிட்டே இருக்கு. அந்த நைட்ரஜன்ல இருந்து எடுத்து அந்த புரோட்டானும் நியூட்ரானும் வந்து ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிட்டு லைட்டா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆ, இதுதான் இதுதான் வள்ளலார் வந்து தண்ணிக்கு மேல விளக்கரிச்சாரு, ரைட்டு. ஆனால் இது தண்ணிக்குள்ள விளக்கரிக்கிறப்போ என்ன கிடைக்குது தெரியுங்களா? தண்ணியிலிருந்து நியூட்ரானை உறிஞ்சிக்குது. அது போக 10 பைசா செலவில்லாம ஹைட்ரஜன் இலவசமா கிடைக்குது. அதாவது இது வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு ஹைட்ரஜன் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 12 வோல்ட் வேணும். 12 வோல்ட் 6 ஆம்பியர் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 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 9 வோல்ட் 54 வாட்ஸ் அது இருக்கணும். குறைஞ்சபட்சம் 9 வோல்ட் 6 ஆம்பியர் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 9 வோல்ட் 6 ஆம்பியர் அது கொடுக்கணும். 54 வாட்ஸ் கொடுக்கணும். ஆனா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 வோல்ட் தான் இருக்குது. 3 வோல்ட் 0.0018 வாட்ஸ் தான் இருக்கு. அதாவது 0.0018 வாட்ஸ் வச்சு நான் என்ன பண்றேன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WZ போசான் வேலை செய்யுது. W போசான், Z போசான், W போசான், Z போசான், அப்புறம் ஹிடன் ஹிக்ஸ் போசான், மறைமுகமா இன்டைரக்டா ஹிக்ஸ் போசான் செய்யுது. அப்ப 4 போசான் வருது. W போசான் வருது, Z போசான் வருது, ஹிடன் ஹிக்ஸ் போசான் வருது. இதெல்லாம் சேர்ந்து இந்த காடமன் பார்ட்டிகளா மாறுது. இந்த காடமன் பார்ட்டிகளா மாறுகின்ற பொழுதுதான் இந்த உலகம் வந்து திறந்துக்குது. அப்ப தண்ணீர் என்பது தடையல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு 1979 தான் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு மேத்தமேட்டிக்கலா நிரூபிச்சாங்க. என்னது? நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. மேத்தமேட்டிக்கல் நிரூபிச்சாங்க 1979ல. 2 அமெரிக்க விஞ்ஞானிகளும் ஒரு பாகிஸ்தான் விஞ்ஞானியும் சேர்ந்து இந்த 3 பேருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அது வந்து தியரட்டிக்கலா மேத்தமெட்டிக்கல் நிரூபிச்சு வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு நிரூபிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1982ல தான் ஷென்ங்கிற சுவிட்சர்லாந்து சென் அமைப்பு சென்பாங்க, அவங்க தான் வந்து இந்த காடமன் பார்ட்டிகள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அந்த W போசான் Z போசான் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது 1979ல சொன்னதை 1983ல சென்னுங்கிற உலக புகழ்பெற்ற அந்த அணுச்சோதனை மையத்தில் ஆமாம் வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது W போசான் Z போசான்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் 2012 இப்பதான் 2012ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஹிக் போசான் ஒன்று கண்டுபிடிச்சு ஹிக்னு ஒரு போசான் கண்டுபிடிச்சாங்க. W போசான் Z போசான் ஹிக் போசான். இந்த ஹிக் போசான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு காடமன் பார்ட்டிகல் பேருங்க. GODMAN காடமன் அப்படின்னாங்க. இந்த காடமன் பார்ட்டிகல் தான் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அச்சடிக்கிறவன் என்ன பண்றான், காடமன் பார்ட்டிகளை சுருக்கிட்டு காடு பார்ட்டிகல் எழுதுங்காட்டி உலக புகழ்பெற்ற மாதிரி இருக்கு. அது காட் பார்ட்டிகல் கிடையாது, அது காடமன் பார்ட்டிகல். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுல W போசான் வேலை செய்யுது, Z போசான் வேலை செய்யுது. இதுதான் வந்து தண்ணீர் இப்படி பிடிக்குது. WZ போசான் தான் நியூட்ரானை புரோட்டானாகவும் புரோட்டானை நியூட்ரானாக மாறுது. இது அணுக்குள்ள மட்டும்தான் நடக்கும். அது கனமானது. ஆனால் எங்கிட்ட வந்து கிராஃபைட் மூலமாக அது எளிமையா மாறிடுது. என்ன மாறிடுது? கிராஃபைட் மூலமா எளிமையா மாறுது. ஐயா இது பயங்கர சயின்ஸ் தான் வந்துட்டு. ஏன்னா இது பாடியில வந்து எப்படி இப்ப பாடியை சுத்தம் பண்ண இல்ல, இந்த ஒளி ஆற்றல வந்து அதிகமாயிடும் பாடியிலயும். இதே லைட் வந்து பாடியில எரியும். ஆமா. இப்ப அது வந்து இது சூப்பரான கான்செப்ட் தான். ஜீரோ ஸ்டேட் வந்து பாடிய ஒளி ஆற்றல் விண்வெளியில இருந்து இழுத்து எல்லாத்தையுமே கிரகிச்சுக்கும். செம பவரான சிஸ்டம் தான் வந்துட்டு. இப்ப கடைசியா நீங்க ஃபைனலா கண்டுபிடிச்சு வெரி எக்ஸலன்ட். இது வந்துட்டு நல்லா புரியுது. அப்ப பாருங்க, இவங்களுக்கு இந்த கலை நிலாவுக்கு சிறுநீர் வந்து சாம்பல் நேரமா போயிட்டு இருந்திருக்குதுங்க ஐயா. சிறுநீர் சாம்பல் நேரமா போயிருக்குது. அதனாலதான் அவர் வந்து அவங்க வந்து கிரானிக் பேஷண்ட்டுங்க. யாருங்க? இந்த கலை நிலா. அவங்களுக்கு வந்து ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ங்க, அதாவது கொடூர நோய். அவங்களுக்கு 13 ஆண்டா உடம்பு பூரா சுருங்கிடுதுங்க. முடக்குவாதம். முடக்குவாதத்துக்கு உலகத்துல மருந்தே கிடையாது. உலகத்துல
ஆனால் இப்ப என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட 50 கிலோக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. கீழே குனிஞ்சு அவங்க எங்க தெரியுமா வலி இருக்குதுன்னா, அந்த குதிங்கால்ல மட்டும் லேசா வலி இருக்கு. மத்த எல்லா பக்கம் வலி குறைஞ்சிட்டு வருது. அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் நான் சாம்பல் மாரி தான் சிறுநீர் போயிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் கண்ணாடி மாரி சாதாரண PLLO நாம இருக்கிறோம் இல்லையா, அந்த மாரி நேரம் இப்பதான் மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அப்ப அவங்க இதனால அத வெளிய சொல்லவே இல்ல அவங்க. இன்னைக்கு தான் நேத்து சொல்றாங்க. எனக்கு சாம்பல் மாரி சிறுநீர் போயிட்டு இருந்ததுன்னா, ரொம்ப கொடூர விஷம் உள்ள இருந்திருக்குது. என்ன விஷம்? ம். கொடூர விஷம் இருந்திருக்கு. சாம்பல் மாரி சிறுநீர் போனா என்னங்க அர்த்தம்? அதுதான் ஏன் அந்த டெல்லிக்கு போகும்போது வந்து கிரீன் கலர், பச்சை கலரு, வேற கருப்பு கலர் வருது. அதான் சாம்பல்லே கரைச்சிக்கிட்டு வருது அப்போ. ஆ அவ்வளவு பஞ்சு இருக்கு. இப்படித்தான் டாக்டர் அர்னால்டு ஜெர்மன் டாக்டர் அர்னால்டு ரத்த நிறத்துல சிறுநீர் வந்துங்க. ரத்தமா பீட்ரூட் மாரி போயிட்டு இருந்திருக்கு ரத்தம். சிறுநீர் வந்து அவ்வளவு கழிவு இருந்திருக்கு. அவ்வளவு கழிவு. அப்புறம் அவங்க பன்னிக்கறி சாப்பிடுறவங்க தானே. ஆமாங்க. ஜெர்மனுக்கு பூரா பன்னிக்கறி சாப்பிடுறவன். ஜெர்மனுக்கு பூரா பன்னிக்கறி சாப்பிடுறது. பன்னிக்கறி சாப்பிடறனால ராணுவத்திலே பன்னிக்கறி தான். நம்ம இந்திய ராணுவத்துல நம்ம இந்திய ராணுவத்துல ஆட்டுக்கறி தான் போடும். நான் ஆட்டுக்கறி சாப்பிட்டிருக்கேன். வாரத்துல 3 நாள் எங்களுக்கு ஆட்டுக்கறி கொடுப்பானுங்க. வாரத்துல 3 நாள் ஆட்டுக்கறி. 3 நாள் ஆட்டுக்கறி. எல்லாரும் தின்னுதான் ஆகணும்பா. எங்கூட 2 ஐயனுக்கு இருந்தானுங்க. ஐய பசங்க. ஐயனுக்கு கும்பகோணம் ஐயன் ஒருத்தர் இருந்தான். என்னோட சரி, அவன் பேரு ரவிசங்கர்னு பேரு. ஆள் ஒல்லியா இருப்பான். நாங்க 2 பேரும் சேர்ந்து மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கோம். 2 பேரும் சேர்ந்து ராணுவத்துல நாங்க 2 பேரும் மாட்டுக்கறி. நான் டேய் ரவிசங்கர் சாப்பிட்றா அப்படிம்பேன். நான் சாப்பிடுவேன். அவன் எங்கிட்ட இருக்கிறது அவன் எடுத்துக்குவான். எங்கிட்ட இருக்கிறது அந்த ஐயன். டேய் ஐயனாவது மையனான்ற போட வெண்ணென்ற திண்ணிட மனு செத்தையாடு சாப்பிடலன்னா மாவன் நீ ஜம்ப் 6 ஃபீட் அதே 8 ஃபீட் டிச்சுன்னு சொல்லுவாங்க. 8 ஃபீட் டிச்சுன்னு சொல்லுவாங்க. 8 ஃபீட் டிச்சு 6 ஃபீட் திவாரி ஜம்ப்லாம் சொல்லுவாங்க. திவார் ஜம்ப்னா செவரை தாண்டுது. 8 ஃபீட் டிச்சுன்னு 8 அடியில தாண்டணும். டேய் மகன் நீ இந்த அவன் அப்புறம் வாய் மூடிட்டு எங்கிட்ட இருக்குன்னு சேர்ந்து எடுத்து சாப்பிடுவான். புரியுதுங்களா? அவன் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் எனக்கு அதை பத்தி ஒரு அளவும் தெரியும். அப்புறம் தான் தெரியுது சாப்பிட்டா காமால வருது. அப்பதான் தெரியும் எனக்கு. அது எவன் இறைச்சி போட்டு எக்ஸசைஸ் பண்றானோ எங்க குரூப்ல மட்டும் எங்க டீம்ல மட்டும் 380 B பிளட்டோன் 1980 3வது மாசம் 80வதுல 1371 872 380 B பிளட்டோன். இது என்னுடைய வந்து என்ரோல்மெண்ட் நம்பர். என்னுடைய ராணுவ நம்பர் இதுதான். என் கழுத்துல எப்ப டாலர் தொங்கிட்டே இருக்கும். அது நாங்க உட்காந்துருப்போம். அதுல நான் இருப்பேன். அப்ப வந்து நான் இப்ப சொல்லுவேன், டேய் இதெல்லாம் சொல்றாங்க என்ன அப்பா என்னுடைய பிளட்டூன்ல மட்டும் 9 பேத்துக்கு காமால வந்ததுங்க. என்னது 9 பேத்துக்கு நான் அந்த பிகாய்னு பி கம்பெனி நாங்க மட்டும் டேரக்டர் இருக்கோம். அந்த பிகாய அலறுது. ஐயோ காமால வந்துருச்சு. எவனும் அந்த எவ்வளவு தனி கட்டளை பிரிய அதை போட்டு கடைசி இந்த 6 பேர்த்த அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. ஒருத்தனும் வரக்கூடாதுட்டாங்க. அதாவது காமால வந்துட்டா மிலிட்டரி ரெஜிமெண்டே அலர்ட் ஆயிரும். என்னது காமால வந்துச்சுன்னா அத்தனை பேரும் தூங்க மாட்டானுங்க. ஒருத்தர் காமால வந்துட்டு அங்க இருக்கிற கேப்டன் இருந்து எவனும் தூங்க மாட்டேன். ஏன்னா வைரஸ் வந்துருச்சுருவானுங்க. என்னது வைரஸ் பயங்கரமானது. காமால வந்துட்டா அவ்வளவுதான். மொத்த ரெஜிமெண்ட்டுமே பூட்டிடுவானுங்க. அவ்வளவு பயங்கர அடர்த்து. ஆனால் அங்க கூட்டு போய் என்னென்னமோ பண்ணானுங்க. அது வந்து தானாவே ரெக்கவரி ஆகும். அப்புறம் அவன் எப்ப அவன் ஜூஸுக்கு மாத்துவான். அங்க போய் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் என்ன லிவர் டேமேஜ் ஆயிரும். என்னது லிவர் டேமேஜ் ஆயிரும். லிவர் டேமேஜ் ஹெவி டோஸ் கொடுக்க முடியாது. முட்டையே எக்கு பால் கொடுக்க முடியாது. என்ன டைஜஸ்ட் ஆகாது. ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் வந்து அது கொன்னுடும் வந்துட்டு. ஆமா ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ். அதுக்கு அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப போய் ஜூஸ் கொடுப்பானுங்க. இளநீ ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தோன்னே 4-5 நாள் ரெக்கவரி ஆயிரும். அந்த முண்டங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சரி ஃப்ரூட் ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. மறுபடியும் அது வந்து மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த அறிவே இல்ல பாருங்க. ராணுவத்துல இருக்கிற மருத்துவர்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னா அப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு ஃப்ரூட்ஸ் சுகர் ஜூஸ் கொடுப்பானுங்க. கரும்பு நான் பாத்திருக்கேன். கரும்பு சாறு கொடுப்பானுங்க. இடைச்சி கொடுப்பேன் பாருங்க. எழுதி எங்க இருந்தா வருங்க டன் கணக்குல வந்து இறங்கும். அத்தனை காமாலுக்கு அவனுக்கு பூரா போயிட்டே இருக்கும். அவனை வந்து பெரிய ஒரு உண்மையாலுமே ராணுவ வீரனுக்கு காய்ச்சல் நோயே வந்துட்டா அவன் ஒரு வந்து செல்ல பிள்ளை மாதிரி கவனிப்பாங்க. எப்படி செல்ல பிள்ளை? ஏன்னா போருக்காக போறாங்கல்ல, அதனால அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பக்கத்தால் 10 டாக்டர் செக் பண்ணிட்டே 1 மணி நேரத்துக்கு இருக்கும். அவனுக்கு டபுளா கொடுப்பாங்க. ஜூஸ் ஃப்ரூட்ஸ் போயிட்டே இருக்கு. இல்ல ஜூஸ் ஃப்ரூட்ஸ் போகலேதான் அவன் செத்துருவான். அது ரெமெடிக்காக அதை கொடுக்குறாங்க. அந்த அறிவு வேண்டாமா? அந்த அறிவு ஏன் தொடர்ந்து வரல? அந்த அறிவு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல மாத்தணுங்கிற. ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாத்திச்சுன்னா இவங்க வந்து போதைப் பொருள் கொடுக்கலன்னு வேலை செய்ய முடியாது. நீ ஃப்ரூட் ஜூஸ் பார்த்தா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டாவே அறிவு வந்துருங்க. ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டாவே
அறிவு வந்துரும். அறிவு வந்துரும். அப்புறம் அறிவு வந்து ராணுவத்துல வேலை இல்லையே, அதனால ராணுவத்தை நான் வெளியே வந்துட்டேன். ஓ கரெக்ட். எவ்வளவு நாளைங்க நீங்க அதுல இருந்தீங்க? எனக்கு உண்மையாலுமே ட்ரைனிங் பீரியட் வந்து 1.5 வருஷம். 1 வருஷத்துல வெளிய வந்துட்டேன். எனக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து 3 ட்ரைனிங் இருக்குது. எனக்கு பேசிக் ஆ, ட்ரைனிங், ம். ஒர்க் ஷாப் ட்ரைனிங், ஃபீல்ட் இன்ஜினியரிங் இந்த 3 எனக்கு இருக்கு. ஆ. ஒர்க் ஷாப் ட்ரைனிங் அதாவது நல்லா. பேசிக் ட்ரைனிங் 6 மந்த், ஒர்க் ஷாப் ட்ரைனிங் எங்களுக்கு இருக்குலயே அதிகமான ட்ரைனிங் வந்து எங்களுது தான். எம்இஜி என்னது இன்ஜினியரிங் செக்ஷன். நான் வந்து இன்ஜினியரிங்ல பூந்தேன் நானு. ஓ இன்ஜினியரிங் செக்ஷன் ஒண்ணு சரி, இருக்கு. சரியான சிஸ்டம் தான் ஐயா. ஆமா, இதுல இருக்கு என்னங்க சென்னையில வந்து எம்இஜி இருக்கு. எம்இஜில ஹெட் வந்து சென்னை தான். அதுக்கப்புறம் விட்டா பெங்களூர். அப்புறம் கல்கட்டா 3 இடத்துல தான் இருக்கு. பாம்பே 3 இடத்துல தான் இந்த எம்இஜி இருக்கு. அதுக்கு பேரு மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப்னு பேரு. எம்இஜி. எம்இஜி. ஓகே ஓகே. ஆ அந்த மிலிட்டரி இன்ஜினியரிங். அதான் இங்கிலாந்து மிலிட்டரி மகாராணிக்கு இன்ஜினியரிங் ரொம்ப குரூப். பிடிச்சது எம்இஜி தான். இங்கிலாந்து மகாராணிக்கு பிடிச்சது எம்இஜில தமிழர்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் அந்த பொம்பளைக்கு ரொம்ப உயிர். யாருக்கு? அந்த மகாராணிக்கு. செத்து போனாலும் அவளுக்கு. அவ உருவாக்குனது தான் எம்இஜியே. மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப்னு பேரு. அப்ப என்ஜினியர் ஜவான் தான் இருப்பாங்க. இருக்கல காஸ்ட்லி சம்பளம். எல்லாத்துக்கும் 400 ரூபானா எங்களுக்கு மட்டும் 900 ரூபாய் சம்பளம். 1980 எனக்கு 900 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். 1980ல 900 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அதுல ஒரு 20 50 வருஷத்துக்கு 45 வருஷம் 900 இன்னைக்கு வந்து 1 லட்சத்துக்கு சமம். 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 2 லட்சத்துக்கு சமம். என்னது? 2 லட்சத்துக்கு சமமா இருக்கும். ஆமா. அப்ப வாங்கினேன். அப்ப இதெல்லாம் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போட்டுதான் அந்த ஃபீல்டு அதாவது ஒர்க் ஷாப் ட்ரேடிங் முடிச்சுட்டு ஃபீல்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் ஷாப் போகக்கூடாதுங்கிற கை தானே ரொம்ப தப்பு. எங்க பார்த்தாலும் ஏக் கோடி ஏக் துஷ்மன். ஏக் கோடி ஏக் துஷ்மன். ஒரு குண்டு போச்சுன்னா ஒருத்தன் சாகணும்னு எழுதி வச்சிருந்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு குண்டு போனா யார் சாகடிக்கணும்? அது என்ன சொல்றேன்? எங்க பார்த்தாலும் ஏக் கோடி ஏக் துஷ்மன். ஏக் கோடி ஏக் துஷ்மன் எழுதி வச்சிருந்தேன். அது என்ன ஏக் கோடின்னு ஒரு குண்டு, துஷ்மன்னா ஒருத்தர் சாகணும். துஷ்மன் யார் தெரியல. எப்படி ஒரு குண்டு வெடி கூட சாகணும்? யார் துஷ்மன்னு சொல்லவ யார் துஷ்மன மறைமுகமா ஒரு நாட்டை சொல்லுவானுங்க. இதுல எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கானுங்க. எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்காங்க. இது எதுக்கு நான் கேட்டேன். ஹவில்தார் கேட்டேன். ஒரு ஹவில்தார் எதுக்கு இப்படி எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மனசு எனக்கு டார்ச்சரா இருக்குது. ராணுவத்துல இப்படித்தான் இருக்கும். சொல்றது கேளியா அப்படிங்கிறான். அதெல்லாம் இருக்கட்டையா. எங்க பார்த்து அது பேரிடரை சொல்லலாம். ரைட். எங்க பார்த்தாலும் செவுத்துல எங்க பார்த்தாலும் திரும்பி திரும்பி ஏக் கோடி ஏக் துஷ்மன். ஏக் கோடி என்ன வெங்காயத்துக்கு எழுதிருக்குன்னு கேட்டா, நீ இப்படி எல்லாம் கேட்ட நீ அறிவாளி ஆயிருவ. நீ ராணுவத்துல தகுதி இல்லைங்கிறாவ. நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டே நீ ராணுவத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியுதே சொல்லியா அப்படின்னு. அதெல்லாம் வந்து இப்படித்தான் 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 இதெல்லாம் சாணி மாதிரி தான் இருக்கணுங்கிறா. என்ன சொல்றான்? சாணி மாதிரி இருக்கணும்ன்றாங்க. அப்போ சாணி மாதிரி இருக்க மாமட நான் உரமா மாறுறேன்னு சொல்லி போட்டு மாவன என்ன சாணிங்க நீ சொல்லிட்டு உடனே அப்பவே என்ன பண்ண வெளியே அவன் சொன்னா நீ வெளியே போறதுக்கு ஒரே வழி இருக்குது. பேசாம 21 நாள் லீவ் எடுத்துட்டு வராதேன்ட்டேன் நான். 21 நாள் லீவ் எடுத்துக்கோ வராத. வராம ஒரு 10 ஒரு நாள் 1 மாசம் கழிச்சு வா அப்படின்னு. அதான் விஷயம். சரிங்க ஐயா. கலைநிலை எப்படி இருக்கு உடம்பு? வாங்க கலைநிலை வாங்க. அந்த குதிங்கால் வலி எப்படி இருக்கு? அந்த எலும்பு மட்டும் கொஞ்சம் வலி இருக்கு ஐயா. மத்த இடங்கள்லாம் பரவாயில்ல. கை விரல்கள் வலி இன்னைக்கு 2 கை விரல்களும். அதெல்லாம் நீட்டி இந்த மாதிரி படம் எடுத்து அனுப்புங்க. எங்க வலி எல்லாமே எல்லாமே ரெக்கார்டா அனுப்புங்க. இந்த மாதிரி வீடியோவா அனுப்புங்க. நல்லா இருக்கு. புரியுதா? சரிங்க ஐயா. கை மட்டும் 2 கை விரல். முந்தையில குமியவே முடியாது. இப்ப சாதாரணமா குமியறீங்க. ம். சாதாரண பெருவரல தொடறீங்க. புரியுதா? படிக்க நல்லா உட்கார்ந்துட்டு உங்க பெருவரல சும்மா தொட்டு பாருங்க. அப்படிதான் ஐயா பாத்துட்டு இருக்கேன். தொங்க போட்டு சும்மா குமிஞ்சு நிமிந்து விரலாம் தொட்டு விரலாம் நீவி கொடுங்க. சீக்கிரம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீவி கொடுங்க. அது மேல புரியுதா? அது நல்லா அப்படிதான் பண்ணுவேன். காலையில பண்ணுவேன். லைட்டா எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் அழுத்தி விடுவேன். காலை மடக்கி நீட்டணுங்க. அந்த டைலரிங் சொன்னீங்கல்ல அந்த எக்ஸசைஸ் சூப்பரான எக்ஸசைஸ். அதான் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க என்ன பண்ண தெரியுமா? காத்த உள்ள அடக்குங்க. உள்ள அடக்கிட்டு கையை அப்படியே விரப்பா நீட்டுங்க. புரியுதுங்களா? கையை முறுக்கிக்கணும். நல்லா கையை நல்லா முறுக்கிக்கணும். பாருங்க நான் காட்டுற மாதிரி விரல் தெரியுதான்னு பாருங்க. பாருங்க தெரியுது. இப்படி இருக்குது இல்ல? இப்படி மடக்கணும். இப்படி பிடிக்கணும். இப்படி கை இருக்குது. முதல்ல இந்த விரல் எல்லாம் மடக்கணும். அப்புறம் நாம்பி கிருன்னு புடிச்சுக்கிட்டு அப்படியே மூச்சை புடிச்சுட்டு அப்படியே 100 கிலோ எடையை தள்ளுற மாதிரி தள்ளணும். என்னது 100 கிலோ எடையை தள்ளுற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. 100 கிலோ எடையை தள்ளுற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்றீங்க? கையை முறுக்குங்க பாக்கல. காட்டுங்க. கையை முறுக்குங்க. அப்படி கையை முறுக்குங்க. கையை அப்படி நாம பிடிங்க. இப்படி பிடிங்க. இங்க பாருங்க.
வரல ஐயா. விரல் சும்மா மடங்காது ஐயா. அவ்வளவுதான். அதான் இப்ப வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம். ஆமா. இந்த கை காட்டு இருங்க. அவ்வளவுதான். அப்படி பிடிச்சிங்க சும்மா, அவ்வளவுதான். லேசா மடக்கிங்க, அவ்வளவுதான். உங்களால எவ்வளவு மடக்கமோ மடக்கிங்க. மடக்கிட்டு மூச்சை ம். விட்டு இழுத்து நிறுத்துங்க. மூச்சை நிறுத்திட்டு அப்படியே முக்கி ம். தரணும். அப்படியே முக்கி அப்படியே ஆமா. டைட்டா. தரணும். சரிங்க. அப்ப வந்து அதுல வந்து என்ன இருக்குது கையில 100 கிலோ எடை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணிட்டு அப்படியே புடிச்சு தள்ளுறீங்க. தள்ளுறீங்க. புரியுதா? அப்படி 10 தடவை செய்வீங்க. நரம்பெல்லாம் என்ன ஆயிரும்? நரம்புல பிடிப்பெல்லாம் போயிடும். நரம்புல பிடிப்பெல்லாம் சரி, சரி. பிடிப்பெல்லாம் போயிடும். பண்ணுங்க. பண்ணிட்டு இதை பத்தி பேசுவோம். சரி, இன்னைக்கு என்ன? நீர்ல போடுங்க. இன்னைக்கு நீர்ல போடுங்க. ஆமா, நீர் தான் ஐயா. இன்னைக்கு 48 இன்னைக்கு ஈவினிங் என்னய்யா சாப்பிடுறது மாலையில? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா? இன்னைக்கு மாலையில வேண்டாமா? எதுவும் வேண்டாம். ஏன்னா நீர்ல வந்து உங்களுக்கு நீர் சத்து ரொம்ப குறைவா இருக்குல்ல. அந்த வலுவலுப்பு கொடுக்கணும். எண்ணெய் கொடுக்கணும். வலுவலுப்பு எண்ணெய். சரிங்க. வலுவலுப்பு எண்ணெய்ங்கிறது தண்ணீர் தான். மருந்து மாதிரி அருந்திட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு நல்ல ஒரு சுவையான கடைசில் கீரை. என்ன ஒரு சுவையான கடைசில் கீரை? என்ன? கரிசலாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து தொய்யக்கீரை, அப்புறம் வந்து ஆரக்கீரை. இந்த மாதிரி கடைசில் கீரை வாங்குங்க. ஒரு 1/4 கிலோ வாங்குங்க. புரியுதா? அதோட வச்சு நம்ம அவுள் போட்டு கடைசியில் அவுள்ல நல்ல நெய் போட்டு வணக்கி பூண்டு, வெங்காயம், தக்காளி நல்லா கடைஞ்சி குக்கர்ல இருந்து கடைஞ்சி பச்சையா எடுக்கணும். எப்படி? பச்சை பசேறு நிறமாறாம எடுக்கணும். சரிங்க. நீங்க சொல்ற கீரை எல்லாம் கிடைக்காது ஐயா இங்க. அரைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி அரைக்கீரை போடுங்கம்மா. சரிங்க. இல்ல அப்படின்னா தண்டுக்கீரை. தண்டுக்கீரை கிடைக்குமே. தண்டுக்கீரை கிடைக்கும். தண்டுக்கீரை நல்லா வேக வச்சு உப்பு காரம் கொஞ்சம் போட்டு கடைசி நம்ம மிக்சியில நல்லா கடைஞ்சிடணும். வத்தல் விட்டு நல்லா மிக்சியில கடைஞ்சிடலாம். கடைஞ்சி அப்புறம் அவுள் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் புளி கூட போட்டுக்கலாம். சரிங்க. புளி போட்டு கொஞ்சோன்னு ரவை போட்டுக்கலாம். வறுத்த அரிசி போட்டுக்கலாம். அவுள் போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். எது வேணும் போட்டுக்கலாம். போட்டு அந்த பச்சை கீரை வந்து பச்சை நேரம் மாறக்கூடாது. பச்சை நேரம் மாறக்கூடாது. அந்த பச்சையா சாப்பிடணும். நல்ல மணமா இருக்கணும். பூண்டு மணம் நல்லா இருக்கணும். என்னது? சரிங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டுக்கணும் அதுல கடைகளுக்கு. பச்சையா இருக்கணும். வாங்கிட்டு வர சொல்லுங்க போய். இல்லாட்டினா இந்த கீரை வாங்கிட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு கடைசி கீரை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. புரியுதா? சரிங்க. அல்லது ஆமா கடைசிக்கு எதுவும் இல்லைன்னா முருங்கைக்கீரை. கடைசியில் எதுவும் இல்லைன்னா முருங்கைக்கீரை இருக்கு. நல்லா வேக வச்சிடணும். நல்லா வேக வச்சு அதுவும் தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு வணக்கி விட்டு, புரியுதா? அதுல கூட என்ன பண்ணலாம்? கோதுமை போட்டுக்கலாம். கோதுமை சம்பா கோதுமை போட்டுக்கலாம். அரிசி குரணை போட்டுக்கலாம். அரிசி குரணை நொய் குரணை போட்டுக்கலாம். இல்லையா? உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் எல்லாம் நெய் ஒரு ஸ்பூனு, விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு, தேங்காய் ஒரு ஸ்பூன் எல்லாம் ஊத்தி அடிங்க. ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் கொஞ்சம் புளி கூட போட்டுக்கலாம். சாம்பார் புளி இருக்கு இல்லையா? ரசத்துக்கு போடுற புளி புளி போட்டு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க 48 நாளைக்கு இன்னைக்கு என்ன ஞாயிறு, நாளைக்கு சாயங்காலம் சாப்பிடலாம். இடையில ஓட்டுவாங்க. நல்லா முன்னேறிட்டு இருக்கிறீங்க. மூஞ்சியெல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆமா. அந்த நாக்கெல்லாம் போய் எல்லாம் நல்லா மாறிட்டு இருக்கு. இதாயிடும். சரியா? மாடி நம்ம 1 மணிக்கு பேச. இடையில ஐயம் இருந்ததுன்னா கூப்பிட்டு கேளு. சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க. நல்லா சீக்கிரம். நன்றி. வச்சிடறேன். வச்சிடறேங்க. பழனிவேல். நன்றி. நன்றி.